ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணிவிடுங்க. சூப்பரான கதை. நண்பர்களே வணக்கம். இன்று நாம் தொடங்குகிறோம் ஒரு மிக உணர்ச்சிகரமான கே கதை. தடை செய்யப்பட்ட காதல் கதைன்னு எல்லாம் சொல்லுவாங்க. சென்னையில் பரபரப்பான தெருக்களில் நடுவே ராமநாதன் குடும்பம் ஒரு பாரம்பரியமிக்க குடும்பம் உருவம். பொங்கல் விழாக்களில் கோயில் பூஜைகள் எல்லாரும் அவர்கள் வீட்டில் கொண்டாடும் விதமாக நடக்கும். அந்த குடும்பத்தில் மகள் பிரியா. அழகான பரதநாட்டியக்காரி, மென்மையான குரல், இதயத்தை தொடும் நடனம். அவளுக்கு திருமணம் நிச்சயதார்த்தம் மதுரையில் சேர்ந்த கார்த்திக்குடன் நடந்தது. கார்த்திக் ஸ்மார்ட் தோற்றம், இனிமையான புன்னகை, பேச்சில் நயம், எல்லோருடைய சிரித்து பழகுபவன். திருமணம் ஒரு கனவு போல் நடந்தது. மெஹந்தி இரவு, சங்கீதம், மணப்பந்தம், அலங்காரம், தாலி கட்டுதல். அந்த தருணம் எல்லாமே பூர்ணமாக தெரிந்தது. குடும்பம் மகிழ்ச்சியில் திளைத்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவே ஒரு மறைவான நிழல் இருந்தது. பிரியாவின் தம்பி அர்ஜுன், 24, அமைதியானவன், உலகத்தை தன் ஓவியங்கள் பதிவு செய்பவன். கோயில்களில் சிற்பங்கள், பழங்கால கட்டிடங்கள் இவற்றை ஸ்கெட்ச் செய்வதில் மூழ்கியிருப்பான். திருமணத்திற்கும் கார்த்திக்கும் முதல் முறை பார்த்தபோது அவன் இதயம் திடீரென்று துடித்தது. இது என்ன உணர்வு? ஏன் இப்படி என்று தன்னையே கேட்டுக்கொண்டான். கார்த்திக் அவனை மச்சான் என்று அழைக்கும் ஒவ்வொரு முறையும் அர்ஜுனுக்கு ஒரு மின்சாரம் போல் உணர்வு. ஆனால் அவன் எதுவும் வெளியே சொல்லவில்லை. தன் உணர்வுகளை எப்போதுமே மறைத்து வைத்திருப்பான். திருமணத்திற்கு பின் கார்த்தி பிரியாவுடன் கொஞ்சம் தொலைவான இருந்தான். வேலை அதிகம் என்று சொல்லி தப்பித்து கொண்டான். ஒரு மழை நிறைந்த இரவு வீட்டில் ட்ரேஸில் அர்ஜுனும் கார்த்தியும் சந்தித்தார்கள். பழைய போட்டோக்களை பார்த்தபோது தற்செயலாக கார்த்தியின் விரல்கள் அர்ஜுன் கையை தொட்டன. இருவரும் ஒரு நொடி உறைந்து போனார்கள். அந்த ஒரு தொடுதல் ஒரு புயலை கிளப்பியது. அர்ஜுன் மெதுவாக கேட்க ஆரம்பித்து விட்டான், அண்ணா, இது தப்பா? கார்த்தியின் பதில் சொல்லாமல் அவனை பார்த்து கொண்டே இருந்தான், கண்களில் வழியே. அந்த பார்வையில் என்னென்னமோ உணர்வுகள் இருந்தன. இந்த கேள்விகள் பதில் அந்த அத்தியாயத்தில் அடுத்த பேராகிராஃபில் நான் உங்களுக்கு சொல்ல ஆரம்பித்திருக்கிறேன். ரகசிய சந்திப்புகள் தொடங்கப் போகின்றனர். இந்த கதையை தொடர்ந்து கேட்க விரும்புகிறால் தயவு செய்து புதுசாக பார்க்குறவர்கள் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களில் கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தொடர்பு கொள்ள உங்கள் எண்ணங்களில் சொல்லுங்கள். திருமணத்திற்கு மறைவான நிழல் இப்போது மெல்ல மெல்ல விரிய தொடங்கிவிட்டது. அந்த முதல் தொடுதலுக்கு பிறகு அர்ஜுனின் மனம் அமைதியை இழந்துவிட்டது. இரவுகளில் தூக்கம் வரவே இல்லை. கார்த்திக்கின் புன்னகை, அவன் பேசும்போது அவன் சிரிப்பு, அவன் தோளில் விழும் மெல்லிய முடி, எல்லாமே அவன் மனதில் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருந்தது. கார்த்தி அவனை தவிர்க்க முயன்றால் பிரியாவுடன் அதிக நேரம் செலவிட முயன்றான். ஆனால் இரவில் தனியாக இருக்கும்போது அவன் மனம் அர்ஜுனை தேடிக்கொண்டே இருந்தது. இது தவறு, இது முடியாது என்று தன்னைத்தானே எச்சரித்து கொண்டே இருந்தான். ஆனால் உணர்வுகள் கட்டுப்படுத்த முடியாதவை என்று நினைக்கிறேன். ஒரு நள்ளிரவு வீடு அமைதியாக இருந்தது. பிரியா தூங்கிவிட்டாள். அர்ஜுன் ட்ரேஸுக்கு மேலே சென்றான். மழை இல்லை, ஆனால் காற்று குளிர்ச்சியாக வீசியது. அங்கே கார்த்திக் ஏற்கனவே நின்றிருந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். பேச்சு இல்லாமல் அமைதியில் நின்றார்கள். மெதுவாக கார்த்திக் பேச ஆரம்பித்து விட்டான். அர்ஜுன், நம்ம இதை நிறுத்தணும். இது குடும்பத்துக்கு உடைக்கும். அர்ஜுன் கண்கள் நிறைந்து வந்தன. அண்ணா, நான் உங்களை தவிர்க்க முடியல. உங்கள் பார்வை, உங்கள் தொடுதல் எல்லாமே என்னை பைத்தியமாக்குது. கார்த்தி மெதுவாக அருகில் வந்தான். அவன் கை அர்ஜுனின் தோளில் வைத்தான். நான் என் கல்லூரி நாட்களிலிருந்தே இப்படி தான் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டான். ஆண்கள் நேசிக்கிறார்கள். பிரியாவை குடும்பம் அழுத்தத்தால் தான் நான் கல்யாணம் பண்ணேன். வேறு வழி இல்லை எனக்கு. ஆனால் உன்னை பார்த்த பிறகு எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொன்னான். கார்த்திக் கண்ணீரை துடைத்து விட்டான். எனக்கும் அப்படிதான். கல்லூரியிலிருந்தே என் உணர்வுகள் மாறிவிட்டன. நான் பையனாக மாறிவிட்டன. நான் கேயாக மாறிவிட்டன. ஆனால் உங்களை பார்த்து மறைக்க முடியல. அந்த இரவில் முதல் ரகசிய சந்திப்பு நடந்தது. அவர்கள் பேசினார்கள், சிரித்தார்கள், தங்கள் கதைகளை பகிர்ந்தார்கள். கார்த்தி தன் பழைய காதலனை பற்றியும் சொன்னான். அர்ஜுன் தன் தனிமையை பற்றி சொன்னான். ஆனால் இந்த ரகசியம் நீடிக்கவில்லை. பிரியா கொஞ்சம் கொஞ்சமாக சந்தேகப்பட தொடங்கிவிட்டாள். கார்த்தி இரவில் தாமதமாக வருவது, அவன் ஃபோனை அடிக்கடி செக் செய்வது எல்லாமே அவளுக்கு விசித்திரமாகவே தெரிந்து ஆரம்பித்து விட்டது. ஒரு நாள் அவள் கார்த்திக்கின் ஃபோனில் பழைய ஒரு ஆணின் ஃபோட்டோவை பார்த்து இது யாரு என்று சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டாள். கார்த்தி பதற்றமடைந்து விட்டான். பழைய நண்பன் என்று சொல்லி ஏதோ சமாளித்து விட்டான். ஆனால் பிரியாவின் மனதில் சந்தேகம் விதை விழுந்தது. மறுபக்கம் கார்த்திக்கின் பழைய காதலன் அவனது ஜெலசி காரணமாக அனைமது கடிதங்கள் அனுப்ப தொடங்கிவிட்டான். உன் ரகசியம் தெரியும், குடும்பத்துக்கு சொல்லிவிடுவேன் என்று எழுதியிருந்தான் கடிதங்கள் மூலம். அர்ஜுனும் கார்த்திக்கும் இப்போது அதிகமாக சந்தித்த தொடங்கிவிட்டார்கள். சமையல் அறையில்
ட்ரேஸில், காரில், எல்லா இடங்களிலும் ரகசியமாக தங்கள் அன்பை வெளிப்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு இரவு சமையலறையில் அவர்கள் முதல் அணைப்பை பகிர்ந்தார்கள். கார்த்தி அர்ஜுனும் இறுக்கமாக அணைத்தான். இதயங்கள் ஒரே துடிப்பில் அடித்தன. ஆனால் திடீரென்று பிரியா தன் வயிற்றில் ஒரு கரு இருப்பதை அறிவித்தாள். குடும்பம் மகிழ்ச்சியில் ஆர்ப்பரித்தது. ஆனால் அர்ஜுனின் உலகம் சிதறியது. இப்போது என்ன செய்வது என்று அவன் கண்ணீரில் வடித்தான். இரகசிய சந்திப்புகள் இன்னும் ஆழமாகிக் கொண்டே இருந்தனர். ஆனால் புயல் கிளப்ப தொடங்கிவிட்டது. பிரியா கர்ப்பமாக இருப்பதை அறிவித்த பிறகு வீடு மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டே இருந்தது. அப்பா அம்மா கொண்டாட்டத்தில் மகிழ்ச்சி கொண்டே இருந்தார்கள். உறவினர்கள் வந்து வாழ்த்துகள் சொன்னார்கள். பிரியா புன்னையுடன் இருந்தாள். ஆனால் அர்ஜுனின் மனம் கொந்தளிப்பாகவே இருந்து கொண்டே இருந்தது. கார்த்திக்கோடு இந்த இரகசிய அணைப்புகள், பேச்சுகள், சந்திப்புகள் எல்லாமே இப்போது பெரிய குற்றமாக தெரிந்து கொண்டே இருந்தது. பிரியாவுக்கு இது அநியாயம். குழந்தைக்கு என்ன பதில் சொல்வது என்று அவன் தினமும் தன்னைத்தானே திட்டிக் கொண்டான். கார்த்தி மேலும் தவிப்பில் இருந்து கொண்டே இருந்தான். பிரியாவுடன் நல்லபடியான இருக்க அர்ஜுன் முயன்றான். ஆனால் இரவில் அர்ஜுனை பார்க்கும்போது உணர்வுகளில் வெடித்தன. கட்டுப்படுத்த முடியவில்லை. அவர்கள் இரகசிய சந்திப்புகளை குறைத்தார்கள். ஆனால் அது போதவில்லை. உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியவில்லை. ஒரு நாள் அம்மா கார்த்திக்கின் போனில் ஒரு அனாமதிய மெசேஜ் பார்த்தாள். உன் ரகசிய உணர்வு தெரியும், குடும்பத்துக்கு சொல்லிவிடுவேன் என்று எழுதியிருந்தது. அம்மா அதிர்ந்து போனார்கள். இது என்ன? கார்த்தி வேறு யாருடனாவது உறவா என்று சந்தேகப்பட்டாள். உடனே பிரியாவிடம் சொன்னாள். பிரியா கண்ணீர் வடித்தாள். அண்ணா, நீ ஏன் என்னை ஏமாத்துறது? வேறு பொண்ணா அல்லது வேறு யாராவதா என்று கார்த்தியை கேட்டாள். கார்த்தி மௌனமாக இருந்தான். பதில் சொல்லவே முடியவில்லை. வீட்டில் பெரிய சண்டையை விடுத்துவிட்டது. அப்பா கோபத்தில் கத்த ஆரம்பித்து விட்டார். இந்த குடும்பத்தில் இப்படி நடக்குமா? எல்லாம் முடிஞ்சிருச்சு போங்க. அர்ஜுன் இதை பார்த்து துடித்தான். அவன் கார்த்திகை காப்பாற்ற முடிவு செய்தான். அம்மா, அது என் தவறு. நான் தான் அந்த மெசேஜ் அனுப்பினேன், ஜோக்கா பண்ணினேன் என்று பொய் சொல்லி ஆரம்பித்து விட்டான். ஆனால் அம்மா நம்பவே இல்லை. சந்தேகம் இன்னும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பிரியா அர்ஜுனின் அறைக்கு வந்தாள். அங்கே அவன் ஸ்கெட்ச் புத்தகங்களை திறந்து பார்த்தார்கள். அதில் கார்த்திக்கின் பல ஓவியங்கள் இருந்தது. அவன் புன்னகை, அவன் கண்கள், அவன் தோற்றம். பிரியாவை அதிர்ந்து போனாள். அர்ஜுன், இது உண்மையா? நீயும் கார்த்திக்கும்? அர்ஜுன் கண்ணீருடன் தலையாட்டினான். ஆமா அக்கா, நான் அண்ணாவை காதலிக்கிறேன். இது என் தவறு தான், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னான். பிரியா முதலில் கோபப்பட்டாள். ஆனால் பிறகு அமைதியானாள். அவளும் தன் ரகசியத்தை வெளியிட்டாள். நானும் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். என் நடனக்குழுவில் இருக்கிறவள். நானும் மறைச்சி வச்சிருந்தேன். இருவரும் கண்ணீர் விட்டு அணைத்து கொண்டார்கள். பிரியா, நம்ம 3 பேரும் இப்படி மறைச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம். இனி ஒன்றா இருந்து இதை எதிர்கொள்ளலாம் என்றாள். ஆனால் புயல் இன்னும் முடியவில்லை. கார்த்திக்கின் பழைய காதலன் நேரடியாக வீட்டுக்கு வந்தான். பணம் கொடு, இல்லைனா எல்லாவற்றையும் வெளியே சொல்லிடுவேன் என்று மிரட்ட ஆரம்பித்து விட்டான் கார்த்தியிடம். கார்த்திக்கின் பழைய காதலன் வீட்டுக்கு வந்து மிரட்டிய பிறகு குடும்பத்தில் பதற்றம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அப்பா அம்மா உறவினர்களிடம் பேசி 1 வாரம் வெளியூர் செல்ல முடிவு செய்தார்கள். பிரியா அவர்களுக்கு சென்றால் கர்ப்ப காலத்தில் ஓய்வு எடுக்கலாம் என்று முடிவு செய்துவிட்டாள். வீடு ரொம்பவே காலியானது. அர்ஜுனும் கார்த்திக்கும் மட்டும் தனியாக வீட்டில் இருந்து கத்தி சண்டையெல்லாம் போட்டு முடித்தார்கள். மழை பெய்யத் தொடங்கியது. வானம் இருண்டது. மின்னல் வெடித்தது. வீட்டில் வெளிச்சம் குறைந்தது. அர்ஜுன் அறையில் உட்கார்ந்திருந்தான். கார்த்திக் உள்ளே வந்தான். இருவரும் ஒருவரை பார்த்தார்கள். மௌனம். நாம் இனி இப்படி தொடர முடியாது என்று கார்த்திக் சொன்னான். அர்ஜுன் எழுந்து நின்றான். ஏன் அண்ணா, நீங்க என்னை விட்டு போக போறீங்களா? பிரியா குழந்தை பெற்ற பிறகு எல்லாம் முடிஞ்சிருமா? கார்த்திக் கண்கள் சிவந்தன. நான் பிரியாவை விடுதலை செய்யணும். ஆனா உன்னை இழக்கவே முடியவில்லை. இது என்னை கொல்லுது ரொம்பவே. நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான். அர்ஜுன் அருகில் சென்றான். அண்ணா, இன்னொரு நாளாவது எனக்காக இருங்க. இந்த மழையோடு எல்லாத்தையும் மறந்துருங்க. கார்த்தி தயங்கினான். ஆனால் அவன் கண்களில் ஆசை தெரிந்து கொண்டே இருந்தது. அவன் அர்ஜுனின் கையை பிடித்தான். இருவரும் ஒருவர் இறுக்கமாக அணைத்து கொண்டார்கள். மழை சத்தம் அதிகமாகி கொண்டது. மின்னல் வெளிச்சத்தில் அவர்கள் முகங்கள் தெளிந்தன. கார்த்திக் அர்ஜுனிடம் முத்தம் கொடுத்தான். மெதுவாக முத்தம் கொடுத்தான். அந்த முத்தம் நீண்டது. உணர்வுகள் வெடித்தது. அவர்கள் நெருக்கமானார்கள். உடல்கள் ஒன்றோடு ஒன்று பின்னியது. கார்த்திக் அர்ஜுனின் கழுத்தில் கொடுத்தான். அர்ஜுன் மெதுவாக முணங்கினான். சத்தம் போட்டான். அவர்கள் படுக்கையில் விழுந்தார்கள். கார்த்தி அர்ஜுனின் மென்மையாக டச் பண்ணா. அவர்கள் உடல்கள் ஒரே தளத்தில் அசைந்தன. பாம்பு போல. மழைகள் சத்தத்துடன் அவர்கள்
மூச்சு கலந்து கார்த்தும் அர்ஜுனும் நுழைந்தார்கள். இருவரும் ஒரே நேரத்தில் உணர்ச்சிகள் மூழ்கினார்கள். வியர்வை, மூச்சு, முனகல், சத்தம் எல்லாமே ஒரே புயலாக மாறியது. உச்சகட்டத்தில் அர்ஜுன், அண்ணா, என்னை விடாதீர்கள் என்று கூவினான். கார்த்தி, உன்னை என்றும் விடமாட்டேன் என்று சொன்னான். இருவரும் ஒரே நேரத்தில் உச்சத்தை அடைந்தார்கள். உடல்கள் நடுங்கின. பிறகு அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமாக படித்து கொண்டனர். மழை குறைந்தது. அமைதி நிலவியது. ஆனால் அந்த அமைதியின் உடைத்து ஒரு ஃபோன் அழைப்பு வந்தது. கார்த்திக்கின் பழைய காதலன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், இப்போ உன் குடும்பத்தில் அனுப்புகிறேன் என்றான். அர்ஜுன் எழுந்தான். இனி மறைக்க வேண்டாம், நாம் எதிர்கொள்வோம். கார்த்திக் தலையாட்டினான். ஆமாம், இது எங்களுக்கு மட்டும்தான். ஃபாரெவர். உச்சக்கட்ட ஆசை முடிந்தது. ஆனால் உண்மையாகவே போராட்டம் இப்போதுதான் தொடங்கப் போகிறது என்று அவர்களுக்கு தெரியவே தெரியாது. மழை நின்ற பிறகு வீடு திரும்பியது. குடும்பம் முழுவதுமாக ஒரு பெரிய சந்திப்புக்கு தயாரானது. அப்பா, அம்மா, உறவினர்கள் எல்லோரும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தார்கள். பிரியா அமைதியாக இருந்தால். கார்த்தி அர்ஜுனை பார்த்தாள். அர்ஜுன் கண்களில் தைரியம் தெரிந்தது. கார்த்தி முதலில் பேச ஆரம்பித்து விட்டான். அங்கிள், ஆன்ட்டி, நான் பிரியாவை மகிழ்ச்சியாக வைக்கவே முடியவில்லை. ஏன்னா நான் ஒரு கே என்று சொன்னான். இது என் தவறு. நான் என் உணர்வுகளை மறைச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. ஆனால் இப்போ உண்மையை சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். நான் ஆண்களை காதலிக்கிறேன். அர்ஜுனை காதலிக்கிறேன். வீடு ரொம்பவே அமைதியாகிவிட்டது. அப்பா கோபத்தில் எழுந்தார். இது என்ன பேச்சு? குடும்பத்தை கெடுக்கிறியா? ஆமாம். கண்ணீரை விட ஆரம்பித்து விட்டாள். உறவினர்கள் முணுமுணுக்க பேச ஆரம்பித்து விட்டார்கள். பிரியா எழுந்து நின்றாள். அப்பா, நிறுத்துங்க. இது கார்த்து மட்டும் செய்த தவறே இல்லை. நானும் மறைச்சி வச்சு தான் தவறு செஞ்சுருக்கேன். நான் ஒரு பெண்ணை தான் காதலிக்கிறேன். அவளோடு நான் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கேன். குழந்தைகள், நான் அம்மாவாக இருப்பேன். ஆனால் என் வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுக்கணும் அப்பா. அப்பா அதிர்ந்து பேசினாள். ஆனால் ஒரு பழைய உறவினர்கள் அத்தை மெதுவாக பேசினாள். இந்த குடும்பத்தில் இதெல்லாம் புதுசு இல்லை. என் கணவரோட சகோதரர், அவரும் இப்படி தான் இருந்தார். நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம். ஆனால் இப்போது காலம் மாறிடுச்சு. ரொம்பவே 2026 இருக்கோம். காதல் ஏற்றுக்கலாமே. அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் அமைதிப்படுத்தினர். அப்பா நீண்ட நேரமாக மௌனமாக இருந்தார்கள். பிறகு சொன்னார், நான் உங்கள் 2 பேரையும் புரிஞ்சுக்கிறேன், முயற்சிக்க பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அப்பா. ஆனால் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் வேணும். பிரியா சிரித்தாள். அப்பா, குழந்தைகளுக்கு 2 அம்மாக்கள் இருக்கிறார்கள். கார்த்தி அண்ணன், அர்ஜுன் அண்ணன் அப்படின்னு சொன்னான். அவங்க 2 பேருமே தன் அப்பா, நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்தி பிரியாவை அணைத்து கொண்டு, நான் பிரியாவை நன்றி பிரியா என்று சொன்னார். நீ தான் எங்களோட காப்பாற்றிருக்க, ரொம்ப ரொம்ப நன்றி என்று சொல்லி தன் தலையில் முத்தமிட்டான். அன்றிரவு ட்ரேஸில் நட்சத்திரங்கள் ஒளிந்து கொண்டே இருந்தனர். கார்த்தி அர்ஜுனை அழைத்தான். இருவரும் மொட்டை மாடிக்கு போகலாம் என்று. இருவரும் தனியாக நின்று பேச ஆரம்பித்தார்கள். காற்று மெதுவாக வீசத் தொடங்கியது. கார்த்தியும் அர்ஜுனன் கண்களில் பார்த்து கண்களிலே காதல் செய்ய ஆரம்பித்தார்கள். இனி மறைக்க வேண்டாம், நாம் சுதந்திரமாகவே இருப்போம். அர்ஜுன் கண்ணீரில் விட்டான். அண்ணா, இது கனவா? கார்த்தி மெதுவாக அருகில் வந்தான். அவன் கைகள் அர்ஜுனின் முகத்தை தொட்டான். பிறகு அவன் உதடுகளில் அர்ஜுன் உதடுகள் இணைத்து கொண்டிட்டார்கள். அது ஒரு மென்மையான காதல். முதலில் மெதுவாக, பிறகு ஆழமாக, பல வருடங்களில் அடக்கப்பட்ட காதலின் வெளிப்பாடாக இது இருந்தது. அந்த சத்தம் நீண்டு கொண்டே இருந்தது. நட்சத்திரங்கள் சாட்சியாக இருந்தனர். முத்தம் முடிந்த பிறகு கார்த்தி சொன்னான், இது எங்களுக்கு மட்டுமல்ல, ஃபாரெவர். பின்னர் இருவருமே பெங்களூருக்கு சென்று விட்டார்கள். புதிய வாழ்க்கை, புதிய வீடு, புதிய கனவுகள். பிரியாவும் தன் காதலியோடு மகிழ்ச்சியாகவே இருக்க ஆரம்பித்து விட்டாள். குழந்தைகள் பிறந்து விட்டன. ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்து விட்டது. அந்த குடும்பம் இப்போது வேறு வடிவத்தில் ஒன்றாக இருக்க ஆரம்பித்து விட்டார்கள். காதல் எல்லாம் தடைகளை தாண்டும். எங்கள் காதல் மட்டும் எனக்கு மட்டும். இந்த கதை எங்கே முடிகிறது? ஆனால் உங்கள் உணர்வுகள் தொடரும். இந்த முழு கதையும் உங்கள் தொட்டிருந்தால் தயவு செய்து லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் ஃபேவரட் மூமெண்ட் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காதல் வெற்றி பெறட்டும். நன்றி மக்களே. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.